ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் தேவிகா வருண். வெல்கம் பேக் டு மை சேனல் ஷேட்ஸ் ஆஃப் கிரியேட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ப்ராடக்ட்டுக்கு நான் இந்த மாதிரி காட்டன் த்ரெட் எடுத்துருக்கிறேன். அதுக்கு வந்து 2mm ஹூக் சைஸ் ஃபாலோ பண்ண போகிறேன். தென் சிசர். நம்ம இன்றைக்கி இயரிங் தான் பண்ண போகிறோம். ஸோ அந்த இயரிங்க்கு இந்த மாதிரி ஸ்டட்டு, பேக்கில் நம்ம ஸ்டட்டு வரும்ல, அந்த பேஸ் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் 2 ஜம்ப் ரிங். இது எல்லாமே பண்ணுறதுக்கு வந்து நான் குட்டி பேங்கிள் எடுத்துருக்கிறேன். அதாவது இது என்னோடய குழந்தையோட பிறந்த உடனே ஒரு வளையல் போடுவோம்ல, அந்த வளையல் தான் இது. ஸோ அந்த சைஸ் நான் எடுத்துருக்கிறேன் இந்த இயரிங்காக. தென் க்ளூ வந்து இந்த B7000 யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து மேஜிக் சர்க்கிள் போட்டுக்கோங்க. மேஜிக் சர்க்கிள் போட்டுட்டு 3 செயின் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ரிங்கில், மேஜிக் ரிங்கில் வந்து நம்ம 14 டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ செயின் 3யோடு சேர்த்து 15 டபுள் க்ரோஷே. ஸோ நீங்கள் இந்த பேங்கிள் இல்லை அப்படின்னா இதுக்கு பதில் வேறு ஏதாவது ரிங் ஃபார்மில் சின்னதாக இருந்ததுன்னா அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் பெரிய இயரிங் மாதிரி தான் வந்திருக்கு. நீங்கள் உங்களுக்கு பெருசு போட பிடிக்காது அப்படின்னா சின்னதாக உங்கள்கிட்ட வேறு ஏதாவது ரிங் ஃபார்மில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி கூட இதே சேம் பேட்டர்ன் நீங்கள் பண்ணலாம். ஸோ டோட்டலாக வந்து 15 டபுள் க்ரோஷே போட்டுட்டு வந்துடுங்க. 15 டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் இந்த சின்ன த்ரெட்டை பிடிச்சி டைட்டன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம 3 செயின் போட்டிருந்தோம்ல, அதில் வந்து 3rd செயினில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு செயின், இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம்ல அதே ஸ்டிச்சில் போயிட்டு அகெயின் ஸ்லிப் ஸ்டிச், அடுத்து ஒரு செயின், இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், ஒரு செயின், அடுத்த ஸ்டிச்சில் போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச், ஒரு செயின். ஸோ இதே போல் இந்த ரிங் ஃபுல்லாக நம்ம பண்ணிட்டு வரணும். ஒரு ஸ்லிப் ஸ்டிச், ஒரு செயின். இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி 2 வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஸோ ஃப்ரண்ட் சைடு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ரெண்டுமே ஒன்று போல் இருக்கணும். எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டெல்லாம் பேக் சைடில் வீவின் பண்ணிவிட்டு க்ளூ வச்சு நல்லா செக்யூர் பண்ணிவிடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ரிங் எடுத்துக்கிறோம். ஸோ நான் வந்து என் குழந்தையோட பேங்கிள்லாம் அப்படியே வச்சுருப்பேன். அவங்க சின்ன வயசில் போட்ட ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண எல்லா திங்ஸுமே நான் அப்படியே வச்சுருப்பேன். என் பெரிய பொண்ணு போட்டிருந்ததில் கூட நான் ஒரு கிராஃப்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி இது வந்து இப்போ சின்ன பொண்ணோடது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்லிப் நாட் போட்டுக்கணும். ஸ்லிப் நாட் போட்டுட்டு இப்போ நான் காமிக்கிற மாதிரி தான் இந்த ரிங்கில் வந்து இன்சர்ட் பண்ணி அகெயின் ஒரு செயின் போட்டுக்கோங்க. அப்போ தான் அட்டாச் ஆகும். நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஒரு பிளாஸ்டிக் லிட்டில் வந்து நம்ம ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதில் வந்து நான் இது எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு காமிக்கல. சேம் இப்போ எப்படி நான் பேங்கிளில் உங்களுக்கு அட்டாச் பண்ணி காமிச்சிருக்கணும், இதே போல் தான் அந்த ரிங் ஃபார்மில் இருக்கிற எல்லா பேஸ்லேயுமே நம்ம வந்து த்ரெட் அட்டாச் பண்ணி இப்படி ஸ்டிச் பண்ணணும். ஸோ இது வந்து நீங்கள் பேங்கிளில் தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை. இது குட்டி பேங்கிளாக இருந்தாலுமே இயரிங் வந்து கன்வெர்ட் ஆகும்பொழுது கொஞ்சம் பெரிய சைஸாக தான் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு பெரிய சைஸ் இயரிங் போட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பேங்கிள், சின்ன பேங்கிள் ட்ரை பண்ணலாம். இது வந்து ஜஸ்ட் பார்ன் பேபி பிறந்த உடனே நம்ம கையில் அந்த டிஸ்ட்ரிக்டாக போடுவோம்ல, அந்த பேங்கிளில் பண்ணினது. இதுவே நல்லா பெருசாக தான் வந்திருக்கு. இது வந்து உங்களுக்கு பெருசாக இருக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சின்னதாக இருக்க ரிங் ஃபார்ம் ஏதாவது நீங்கள் எடுத்து அதில் வந்து இந்த பேட்டர்னை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக சிங்கிள் க்ரோஷே போட்டு வந்துட்டோம். அதாவது அந்த பேங்கிள் தெரியாமல் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணணும். இதில் வந்து கவுண்டெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷில் போய்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிவிடுங்க. இப்போ நான் வந்து இதுக்கு 3 கலர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆரஞ்சு கலர் எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி செகண்ட் கலர் வந்து ஏதாவது ஒரு ஸ்டிச்சில் இருந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். எனி ஸ்டிச்சில் வந்து நீங்கள் இந்த மாதிரி செயின் போட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ அகெயின் நம்ம சிங்கிள் க்ரோஷே ரோ தான் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒரு சிங்கிள் க்ரோஷேவாக போட்டுவாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான பேட்டர்ன். இதுவுமே பிகினர் ஃப்ரெண்ட்லி பேட்டர்ன் தான். வெறும் சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச், டபுள் க்ரோஷே ஸ்டிச் தெரிஞ்சிருந்தால் போதும். இந்த இயரிங் வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம், குயிக்காகவும் பண்ணிடலாம். ஸோ இந்த எக்ஸஸாக இருக்க த்ரெட்டெல்லாம் நான் அப்படியே பேக் சைடே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒரு சிங்கிள் க்ரோஷேவாக போட்டே வாங்க.
ஸோ இதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி காட்டன் த்ரெட்டு நம்ம யூஸ் பண்ணினோம் அப்படின்னா தான் அக்சசரிஸ்க்கெலாம் நல்லாயிருக்கும். பொதுவாகவே வந்து நம்ம ஹேர் கிளிப்ஸு அதுக்கப்புறம் இந்த மாதிரி இயரிங்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து காட்டன் த்ரெட்டு வந்து யூஸ் பண்ணணும். காட்டன் யான் இல்லை, காட்டன் த்ரெட்டு, அதாவது ஆங்கர், நிட் ப்ரோ அதிலலாம் அந்த பிராண்ட்லலாம் இருக்குது. ஸோ ப்ராடக்ட்ஸ் வந்து நான் கொஞ்சம் டேக் பண்ணுறேன், அதில் நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ ஃபுல்லாக வந்து நம்ம சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு த்ரெட்டை கட் பண்ணிவிடுங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு கலர் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கலர் வந்து நான் எல்லோ கலர் யூஸ் பண்ண போகிறேன். இதுவுமே எந்த ஸ்டிச்சில் இருந்து வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச், அடுத்து ஒரு செயின், அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளார போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச், ஒரு செயின், நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு ஸ்லிப் ஸ்டிச், ஒரு செயின். ஸோ நம்ம இந்த பேஸ் ஒன்று எல்லோ கலரில் ரெடி பண்ணோம்ல, அதில் லாஸ்ட்டாக ஒரு ரவுண்டு பண்ணினோம் இல்லையா, அதே போல் தான் செகண்ட் ரவுண்ட் பண்ணியிருப்போம்ல, அதே மாதிரி தான் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், ஒரு செயின், ஒரு ஸ்லிப் ஸ்டிச், ஒரு செயின், இந்த மாதிரி இந்த ரிங் ஃபுல்லாக போட்டுவாங்க. ஸோ இதே போல் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளார போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிடலாம். ஒரு செயின் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போ இந்த எக்ஸஸாக இருக்க த்ரெட்டெல்லாம் பேக் சைடில் கிளியராக வந்து விவின் பண்ணிவிட்டு, இந்த த்ரெட்டு வந்து கொஞ்சம் நைலான் டெக்ஸ்சரில் இருக்கிறதுனால சீக்கிரமாக ரிமூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் க்ளூ வச்சு செக்யூர் பண்ணணும். ஸோ 2 சைடுமே பாருங்கள், ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஒரே மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு நமக்கு தெரியக்கூடாது. நாட் போட்டிருக்கிறதுலாம் தெரியாத அளவுக்கு நம்ம வந்து க்ளூ வச்சு அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி பேஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதில் வந்து இந்த ஸ்டட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் இந்த B7000 க்ளூ தான் யூஸ் பண்ணுறேன். இது நல்லாவே இருக்குது, நல்லா ஸ்டிக் ஆகுது. இதுவுமே நான் ப்ராடக்ட்டில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பேக் சைடு, அந்த பேஸோட பேக் சைடில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா செக்யூர் பண்ணிக்கோங்க. சென்டராக வச்சுக்கோங்க. அது வந்து ட்ரை ஆகட்டும் கொஞ்சம் நேரம். ட்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம உங்களுக்கு இதில் சென்டராக வந்து இந்த மாதிரி பீடு வேணும்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். பட் நான் இதில் வந்து ப்ளெயினாக தான் வைக்க போகிறேன், பீடு எதுவும் வைக்கல. வேணும்னா நீங்கள் ஆஃப் பீடு இருந்ததுன்னா கோல்டு கலர், இல்லைனா இந்த மாதிரி பேர்ல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஜம்பிங் ரிங் காமிச்சிருந்தோம் இல்லையா, அதை வந்து நல்லா கொஞ்சம் இப்படி எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் இந்த பேஸ் பீஸையும் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இந்த ஜம்பிங் வந்து அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இயரிங் வந்து நீங்கள் பேங்கிளில் வச்சு, அதாவது ஒரு வேஸ்ட்டாக தூக்கி போடுற பேங்கிளில் வச்சு ஒரு இயரிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. உள்ளே ஒரு பேங்கிள் இருக்குது அப்படின்னா நம்பவே மாட்டாங்க. அவ்வளோ அழகாக, அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த இயரிங். ஸோ அவ்வளோதான், நம்ம அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த மாதிரி இன்னொரு பீஸையும் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. சென்டராக உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி பீட் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த ரிங்குக்கு சென்டராக கூட உங்களுக்கு வந்து ஏதாவது ஹேங்கிங் மாதிரி வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ப்ளெயினாகவே இப்படியே வச்சுக்கிறேன். ஸோ உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணுமோ அதை டெக்கரேட் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட் வந்து இந்த மாதிரி அவங்க குழந்தைங்க ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண எந்த திங்ஸுமே தூக்கி போட மாட்டாங்க. அதை பத்திரமா அப்படியே வச்சுருப்பாங்க. அதை யாருக்கும் கொடுக்கவும் மனசு வராது. அது அவங்க மெமரிஸ்க்காக அப்படியே நம்ம எடுத்து வச்சுருப்போம். ஸோ அதை வந்து அப்படியே வச்சுருந்தாலும் வேஸ்ட்டாக தான் ஆகும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம். அதனால் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராடக்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மெமரிஸும் நம்ம கூட இருக்கும். அந்த நம்ம இப்போ ரீக்ரியேட் பண்ணியிருக்க ப்ராடக்ட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இதே பேட்டர்னில் இன்னொரு கலர் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இதில் வந்து சென்டராக வந்து அந்த பீட் வச்சுருக்கேன். அதுவுமே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஏதாவது நம்மளோட சேனல் பார்த்து ப்ராடக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த பிக்சர்ஸ் வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அதுவுமே நம்ம சேனலில் வந்து நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.